வாடி அம்மா நல்லா இருக்கியா மந்திரி? இது நாயம் என்னடி செடி சௌக்கியமா? மண்டை பிடிக்கிறோம். ஐயோ ரெண்டாள் தான் உனக்கு வேலை செய்யணும். யார் நோக்கே வருகிறாரு? யாரு? அதான் மதியம் என்று சொல்ல முடியாது. கொட்டமத்த சந்திரகுல தோற்றமாக இருக்கிறது. நடுவாரா இருக்க முடியாது. பாண்டு மகாராஜனுக்கும் புத்தி மற்றாதனுக்கும் தோற்றமானது. பஞ்சம் என்பது ஐந்து பஞ்ச தருக்கள். அந்த பஞ்ச தருக்களிலே மூவரில் இளையோர், ஐவரில் நடுவோர். நான் தான் அர்ஜுனா. யாரு ஒத்துக்கிறது? நாங்க அர்ஜுன் எங்க பாத்துருக்கோம்? எங்க பார்த்தா? நேத்து கூட கன்னி கோயில்ல சாலனா கடை வச்சு உட்காந்துருக்கோம். எந்த அர்ஜுன் தான் கன்னி கோயில்ல சாலனா கடை வச்சுட்டு அவனுக்கு பொழப்புக்கு அங்க உட்காந்துருக்கானா? ஏங்க அர்ஜுன் தான் எப்படி ஒத்துக்கிறதுக்கு? அர்ஜுனன் 32 லட்சம் அவரு பாத்துருக்காரு. அவரை பாத்துருக்கோம். பாத்துருப்போம். அதை விடுத்தாலும் ஆலயத்துல பாத்துருக்கலாம். இது மாதிரி எல்லாம் பல ஊர்ல நம்ம பாத்துருக்கிறோமே. அதற்கு நீங்க அர்ஜுனன் யாருக்கு ஒத்துக்கிறது? இது என்ன உருவம் தெரியுமா? என்ன உருவம்? பேடி உருவம். பேடினா வரீங்களா? ஜாயோ அதாவது ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாது பேடி உருவம். அதனால ஏன் பேடி இந்த நீனா அப்படின்னு கேக்குறேன். நான் பேடி உருவம் வந்த காரணம் யாருன்னு தெரிகிறது. அதான் இருக்க முடியாது. அவர்களை எங்களை எல்லாம் செய்யணும் கொடுமைகளை எல்லாம் செய்தார்கள். அதெல்லாம் தப்பித்த பிழைத்தோம். யாரால? எம்பெருமான் நாராயணால் தப்பித்த பிழைத்த மட்டுமல்லாது மீண்டும் பார்த்தோம். எங்களை விடக்கூடாது என்பதற்காக
ராஜதானி சூது முனையிலே நாடு நகரம் அபகரித்தது மட்டும் அல்லாது 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அக்கியாதவாசம் தொலைத்தால் நாடு என்று கரார் நியமித்தார் வாக்கை சிறமேல் கொண்டு அவர் முந்தி முதலாகத்தானே காமிகாவனம் எடுத்தோம். காமிகாவனம் என்பது காமம் ஏற்படக்கூடியது. காமிகாவனம் முதல் வனமா? முதல் வனம். அங்கே காமம் ஏற்படும். இருப்பதா ஒரு பெண், இவர்கள் 5 ராஜாக்கள். ஆக ஒருவருக்கு ஒரு வெற்றி கொடுத்து 5 பேர் அடிச்சு செத்துருவாரோ மாற வேண்டும் என்று எண்ணி அனுப்பினான். உடனே அங்கே சென்ற உடனே தேவவிசாரம் தோற்றமாகி அப்பா இவர் ராஜாக்களே அந்த கட்டளைப்படி வனவாசம் வந்த போது சரி மீண்டும் தொலைத்து நாடு கட்டால் கொடான் மறுபடியும் நாட்டை கட்டா கொடுக்க மாட்டான் அப்படின்னு தெரிவித்தது மட்டுமல்லாது அது உங்கள் இஷ்டக்குல தேவதையாக இருக்க முடியாது. எம்பெருமான் நாராயணனை கேட்டால் அதற்கு உபாயம் தெரியும் அப்படின்ற உடனே பார்த்தோம். எம்பெருமான் நாராயணா கண்ணா கோவிந்தா அப்படின்ற உடனே ஓடி வந்தார். கண்ணா நாராயணா துரியன் கட்டளை பிரகாரம் இதோ காமிகாவனத்தை அடுத்தோம். அங்கே அக்ஷய பாத்திரம் பெற்ற அந்த சூரிய வனமாகத்தான மாற்றி உடனே பார்த்தார் எம்பெருமான் நாராயணன். ஆஹா துரியனாகப்பட்ட நாடு கட்டால் கொடுக்க மாட்டார். 13 அல்ல 23 தொலைத்தாலும் நாடு கொடுக்க மாட்டார். எப்படி இருந்தால் யுத்தமணியிலே நாடு பெற வேண்டும். அப்படி யுத்தமணியிலே பெற வேண்டும் யாராவது ஒருவன் கைலாயம் சார்ந்து அதான் சிவபெருமானை செய்ய வேண்டும் அப்படின்ற உரைத்த காலத்திலே அவருக்கு முடியாது 5 ராஜாக்களும் போட்டி போட்ட காலத்திலே பார்த்தார் நாராயணன் 5 ராஜாக்களிலே ஒருவராவது நீங்கள் போட்டி போடுவது பயன் அல்ல. அதான் இருக்கிறாங்க அர்ஜுனன் ஒருவனே தவிர வேறு ஒருவரால் அப்படி என்ற உடனே அவ்வாக்கை சிலமை கொண்டு ஆசிரியர் மறைப்படி எங்கள் கோடி படி கூறி நான் வேலையெல்லாம் விருதியாரு அவருக்கு முடியாது. ஐயா 5 எழுத்த மந்திரம் நமச்சிவாய என்று சொல்ல முடியாது. 5 எழுத்த மந்திரத்தை உதவி செய்து அதை மறை என்று சொல்றான வேதத்தில் என்ன முறை அளித்திருக்கிறதோ அதன் பிரகாரம் என்னுடைய வேலை எல்லாம் விபதியை பூசி அவருக்கு முடியாது. அவரை தபத்தை செய்ய வேண்டும். எப்படி நான் தபம் செய்தேன்? ஒரு நாள் என்ன சென்று ஒரு நாளை ஊன்றி ஒரு காலை துணையின் மீது வைத்து அதோ சூரியனை கவர வண்ணம் சூரியனை கவர வண்ணம்னா சூரியனை பிடிக்கும் பாவனையாகத்தானே மலை போல நான் நின்றேன். அப்படி நின்ற போது அங்க என்ன நடந்தது? அங்க இருக்க முடியாது பூஞ்செடிகள் எல்லாம் இது மரம் என்றே பற்றியது. அது மட்டுமல்லாது இதை புற்றி இந்த கரையன் எல்லாம் மேலே ஏறியது. அது மட்டுமல்லாது அதோ புயங்கமுறு யாரு பாம்பு இந்த காது வழியாகத்தானே பூந்து இந்த காது வழியா வருது. ஏன் இது புற்று அப்படி என்று பூந்து வருகிறது. அதெல்லாம் முடித்து நான் இந்த பேடி ரூபாய் எதனால வந்தது ஏன் வந்தது உனக்கு தெரியாது. அப்படியாகத்தானே அதாக தபத்தை செய்து அத கைலாய பரமனிடத்திலே பாசுபதை கடை பெற்று அறிந்த தேவ கோமன் ஆகப்பட்டவன் எனக்கு நிருபம் அனுப்பினான். அந்த நிருபத்தை கண்டு அவர் தேவராக சார்ந்த ஓதி பார்த்தால் தெய்வ இந்திரன் அவர்களுடைய நிவாத கவச காலகையர் அவர்களை வெல்ல வேண்டும் அப்படி என்ற உடனே எனக்கு 3.25 அதிகப்பட்ட சுட்டினார். அப்போது பார்த்தேன் ஐயா தேவ கோமன் எனக்கு ஒரு வகையில் தந்தையாக வேண்டும். என்ன போயிரு சரி அதான் இருக்க முடியாது நிவாத காசகாலர்களுக்கும் எனக்கு என்ன பகைமை இருக்கிறது. ஏன் நான் அவரோட யுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்ற உடனே சண்டைக்கு போனா ஒரு காரணம் இருக்கணும். நம்மட காரணம் இல்லாம நமக்கு எல்லாம் முன் பகை இருக்கணும். அவன்கிட்ட சும்மா வலி சண்டைக்கு போன விடுவானா அப்படின்னு கேட்ட காலத்துல அவோ இந்த இந்திரா பட்டத்தை நாம் அழிக்க வேண்டும் என்று அவர்கள் என்னை அடியதட்டமாக அடித்தார்கள். அதனால உனக்கு இந்திரா லோகத்தை பட்ட சூட்டினேன் அப்படி என்ற உடனே அதான் இருக்க முடியாது இவன் தான் இந்திரன் அப்படின்னு போட்டு ஒடுத்தார்கள். அவர்களை எல்லாம் கொஞ்சம் குவித்து நீங்க கொண்டு
அவர்கள் பெற்ற வரமாகப்பட்டது கரமும் சிரமும் எப்போது ஒன்றாக சாருகிறதோ அப்போது மடிய வேண்டும் என்று நான் விட்ட பானமாகப்பட்டது அவர் சரமாரியாகத்தான் சென்ற போது இவன் சாதாரணப்பட்டவன் அல்ல தேவ கோமானுக்கு மேலாகத்தான் விடுகிறானே அப்படி என்று அவர்கள் யுத்தி யோசித்து தன் கரத்தை சிரசில வைத்து யோசித்தார்கள் அப்படி யோசனை செய்த காலத்தில் முடித்த உடனே மீண்டும் அரசியல் அமர்ந்த போது அப்ப நான் என்ன செய்யலாம் ஆட்சி செய்தேன் ஆட்சி செய்த காலத்துல என்ன நடந்தது அரசு செய்ய அப்படி ஆட்சி பீடத்தில் அமர்ந்து நான் ஆட்சி செய்த காலத்திலே அதோ நடின மாதங்களின் சொல்லுங்க அரம்பை ஊர்வசி மேனக திரோதமை பெண்களிலே அதோ ஊர்வசி அகப்பட்டவள் இதுகால வரையில் இப்பேற்பட்ட ஆடவனை காணவில்லையே அப்படி என் மீது ஆசை கொண்டாள் ஆசை கொண்ட உடனே நான் என்ன தெரிவித்தேன் அம்மா நீ எனக்கு ஒரு வகையில் தாயாக வேண்டாம் ஒரு வகையில் முன் காலத்திலே என் பாட்டன் அகப்பட்டவன் உன்னை வெற்றி பெற்று கொண்டு வந்தான் ஒரு வகையில் எனக்கு பாட்டியாக வேண்டும் என் மீது காதல் கொள்ளாது அப்படின்னு மறுத்த உடனே அவ என்ன கொடுத்தா அப்போது சாபத்தை கொடுத்தாள் என்ன சாபம் ஐயா பேடியா ரூபா அங்கே நாடிய சாபம் பார்த்தால் அவ ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்போது மனச்சோரம் போகிறாளோ அன்றான் முதல் கொண்டு காடு சேரு வரையில் அவன் மீது யாகத்திலே இருப்பாள் அந்த ஏக்கத்தை விடுத்து உன்னுடைய அழகு அல்லவா என்னை மதி மயக்க செய்தது ஆகையினால இன்று நாள் முதல் நீ ஆணும் இல்லாது பெண்ணும் இல்லாது போகும்படி சாபத்தை கொடுத்தாள் அந்த சாபம் ஆகப்பட்டது அன்று பலித்த உடனே பார்த்தேன் ஆக ஏது நான் இந்த ரூபத்தோடு சென்றோம் ஏனால் நம்ம எல்லாம் என்ன ஏளனை செய்வார்கள் அப்படி என்று நான் யாரும் நினைக்கிறேன் அந்த சாபத்தை ஏற்று கண்ணா கோவிந்தா நாராயணா என்று அதான் அழுது கொண்டிருந்த காலத்திலே போட்டாட்டு மகத்தானே ஓடி வந்தார் எம்பெருமான் நாராயணன் ஓடி வந்த உடனே ஏதோ அர்ஜுனன் அகப்பட்டவன் இப்படி அலியாகத்தானே இருக்கின்றானே அப்படி என்று ஊர்வசி சென்று அம்மா ஊர்வசி ஏன் தன்னுடைய நடின மாதர்களை துணையில படித்தவர் அதாவது காமன நினைவினாலும் கஞ்சனை உந்தியாலும் மகள் நடன மாதர் பொருந்திய தொடையினாலும் தாமதம் இல்லாத கங்கை தலை தோங்க பாதத்தால் தொடையில வந்த பெண்கள் மகள் அல்லவா அம்மா ஊர்வசி அதா இருக்க முடியாது அர்ஜுனுக்கு கொடுத்த சாபத்தை நீ மாற்றி கொடுக்க வேண்டும் அப்படி என்ற போது பார்த்தால் ஊர்வசி கொடுத்த சாபம் கொடுத்தது அப்படி என்ற உடனே அப்படியானால் உன் சாபம் கொடுத்ததாகவே இருக்கட்டும் ஆனால் வேண்டும் போது வரவும் அது வேண்டாம் என்று நினைக்கும் போது செல்லும்படியாகத்தானே மாற்றியாவது கொடு என்ற உடனே அந்த வாக்கை சில மேற்கொண்டு அந்த ஊர்வசி ஆகப்பட்டவள் அதோ மாற்றி கொடுத்தாள் அப்போது மாற்றி கொடுத்த உடனே மீண்டும் பாசுவாதங்களை பெற்று வந்து அதோ 12 துளைத்து அக்கியாவாசம் துளைக்க வேண்டுமே அப்படி என்று விளையாட நாட்டு அடுத்த காலத்திலே என் அண்ணன் சமையல் ஆகப்பட்டவன் அதோ கேட்க பட்டதாகவும் அதோ நடு அண்ணன் அறுக்க முடியாது வீமன் ஆகப்பட்டவன் அதோ பாகம் செய்யக்கூடாது என்ன பாகம் ஒன்று நல பாகம் இரண்டாவது வீம பாகம் சமையல் கலையில 2 பாகம் தான் ஒன்று நல பாகம் இரண்டாவது வீம பாகம் வீமனுக்கு நிகராக சமையல் கல் ஒருவர் கிடையாது அதனால அவர் மடப்பள்ளியில சேர்ந்தார் உடனே அதோ தம்பியாகப்பட்ட நகவர் சகாதன் தந்திர பாலனாக அமர்ந்தார்கள் உடனே யாவற்றமானவர்களும் மனம் கலங்கினார்கள் காரணம் யாது இதோ அர்ஜுனன் ஆகப்பட்டவன் 32 அழகு வாய்த்தவன் இவன் அழகை எப்படி மறைப்பது இவன் எப்படி மாறு அப்படி என்று அவரால் நான் நினைத்தேன் கஞ்ச வேண்டாம் அப்படி என்று அதை ஊர்வசி கொடுத்த சாபம் இருக்கிறது அது இப்போது வர வேண்டும் அப்படி என்று நினைத்த உடனே ஆணும் இல்லாது பெண்ணும் இல்லாது இந்த ரூபம் வந்துடுறா அதனால்தான் இந்த ரூபமா ஆமா
அப்படியாகத்தானே துரியன் கட்டளையின் பிரகாரம் 12 முடித்து 13 அக்கியாவாசம் துளைக்க நாள் ஒன்று அதிகம் ஆகிவிட்டது. இருந்த போதிலும் இதோ இருக்க முடியாது. 5 ராஜாக்களிலே ஒருவர் கூட பார்த்தது கிடையாது. 5 ராஜாக்களுக்கு அழியாத பத்தினாக இருக்க முடியாது. ஏன் தேவையாகப்பட்டது நான் இதுவரை கண்ணுற்ற பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கவும் இந்த தினத்திலே நான் வந்திருக்க முடியாது. அதான் உருவம் எப்படி ஐயா புருஷவாணி வாங்கல்ல அந்த சகுனி கட்டளையின் பிரகாரம் ஓராண்டு அக்கியாவாசம் துளைக்க வேண்டுமே. அப்படி என்பதற்காக ஒரு பாகம் புருஷ வடிவாகவும் ஒரு இடபாகம் ஆகப்பட்டது. அதோ பெண்ணூர் வாகமாகத்தானே அதாவது இந்த வருஷத்தை துளைக்க வேண்டி நான் யாரு எப்பேற்பட்டேன். ஆனா வல்ல கம்பீரன் நல்ல மனதுடன் அந்த கட்ட அந்த தொல்லைகளை நீங்க வேண்டும். அப்படி என்பதற்காக என்னுடைய வீர தீரத்தை எல்லாம் மறைத்து அழியாகத்தானே பேடியாகத்தானே பஞ்சரிக்கிறோம். அப்படி இருந்த போதிலும் அங்க வர்றான் இல்லங்க அங்க உதவி தெரியுது. என்னது கோயிலு? அதுக்கு மேல ஒண்ணு தெரியுது. கோபுரம்? அதுக்கு மேல ஒண்ணு தெரியுது. கலசம்? அதுக்கு மேல ஒண்ணு தெரியுது. அதுக்கு மேல பனியில எல்லாம் மூடிச்சு. லைட் தெரியுது பாருங்க கம்மியாச்சு. ஆமா அப்படி இருந்த போதிலும் இதோ யாரோ வருவது என்றால் அது யாரும் வருதுன்னு தெரியாது. எனக்கு தெரியும். இதனால சபையை வணங்கி அப்புறம் சொல்றவா புடவி சொல்படி மிசை விடனை கொள்பட மிதை நடபடி நடி சிந்த நாடனா கடல் கொள்படி சிந்த பூரணா கரிமம்மன் கணசாது புக காட்சியே இதை
பார்த்து பரிசு பெற்ற ராம ராமனே தாயின் சிரசையரை திட்ட பூவனே மேற்படி எந்நாட்டிற்கும் பொன்னாடத்தான விளங்கி முடியாது. ஈஸ்வர கண்டநல்லூர் நல்லூர் ஈசனை கண்டநல்லூர். ஈசனுக்கு கண்டம் வந்தது எப்போது? ஈசன் கண்டம் கராத நாள், எம்பெருமான் தங்க நிறமான நாள், வானத்தில் கலங்கமற்ற நாள், வாரதி சிறகு வைத்த பிறந்த நாள், அது சக்கரவர்த்தி ஒரு கூட கீழ் ஆண்ட நாள். இது அனைத்து நான் கண்ட நாளே. கண்டம் வந்தது அதோ இருக்க முடியாது. அமிர்த கடந்த காலத்திலே விஷமாகப்பட்டு வெளிவந்தது. அப்போது அந்த விஷம் பூமியில படுமை ஆனால் அந்த பூமி தாங்காது என்று வாரி உண்டார். அப்போது அம்பாள் உமையவள் ஆகப்பட்டது. அதை எட்டி கண்டத்தை பிடித்து ஈசனாகப்பட்டார். படி அளக்கக்கூடிய பரம கடவுள். அவர் அழிந்துட்டால் உலகம் இல்லையே, ஜீவராசியை யார் காப்பாற்றுவது? அப்படி என்று எட்டி பிடித்தார். அப்போது கண்டம் வந்தது. அந்த கண்டத்தை சொல்லலாம். இல்லைன்னா அதான் இருக்கிறது. ஈஸ்வரனை கண்டது யாரு? இந்த அர்ஜுனன் அங்க பாசுபத கணை வாங்கும் போது ஈசனோட யுத்தம் செய்து கணை வாங்கின அவருன்னு தெரியாது. அதனால கண்டவன் அதான் சொல்லுவாங்க. ராஜன் ராஜன் ஆரியரை நேத்திரோட அமர்வு அஸ்திரம் பெற்றான். வீரருடனே விண்ணுலக சார்ந்து அவனர்களை கரை சேர்த்தான். அதாவது வெற்றியும் பெற்றி வீர விஜயன் என்று பேரும் பெற்றான். யாரு ஈராறுன்னா ஈராறு எத்தனை? 12 கண்ணுடையது யாரு? 12 கண்ணு உடையதா? தெரியலீங்களா? தெரியல. என்னடாது? ஆறுமுகனுக்கு எத்தனை கண்ணு? அவருக்கு 12 கண்ணு. ஆறுமுகத்துக்கு எத்தனை? ஒரு முகத்துக்கு எத்தனை கண்ணு? ஆறுமுகத்துக்கு 2 கண்ணு தானே. ஆறுமுக பெருமானுக்குடா. ஆறுமுகம் 6 2 12 கண்ணு. அந்த ஆறுமுகம் எங்க இருந்து தோற்றமானாரு? எங்க இருந்து தெரியல. என்ன தெரியல. அவர் யாரு உற்பத்தி பண்ணது? அவருக்கு எத்தனை முகம்? 5 முகத்துல எப்படி 6 பொறி வந்தது? அதான் தெரியல. அவருக்கு 6 முகம் தான். அவருக்கு அதான் முகம் என்று ஒரு முகம் இருந்து அந்த 6 முகத்துல இருந்து 6 தீப்பிரி தோன்றுது. அவருக்கு 12 கண்ணு உண்டு. அந்த 12 கால் பார்த்தான். 12 கால் 3 கண்ணு உடையது யாரு? கைலாபுரமா? இதுதான் சிக்கல் முக்க கேள்வி. அதாவது இருக்கட்டும். அதாவது கைலாய பரமன் அப்பேருடைய கைலாய பரமன் இடத்திலே அமர்வு அஸ்திரம் பெற்றான். இந்த அர்ஜுனன் சண்டை செய்து அந்த பாசுபதை கணை பெற்று வீருடனே விண்ணுலக சார்ந்து அவனர்களை வெற்றி பெற்றான். அவனர்கள் நிவாத கலச காலங்களை வேண்டவன் அர்ஜுனன். அப்படி வெற்றி பெற்று வீர வில் விஜயன் என்று பேரும் பெற்றான். அப்பேர் பெற்ற இந்த ஈஸ்வர கண்டனர் ஈஸ்வரனை நேர கண்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒழுங்கா கண்டிருப்பாங்க. அதனாலதான் ஈஸ்வர கண்டநல்லூர் ஈஸ்வர கண்டநல்லூர். அப்பேருடைய ஈஸ்வர கண்டநல்லூரிலே அவருக்கு தங்கையாகத்தானே ஆதியிலே அம்பாளையாகப்பட்டது ஆதிபரா சக்தி. 2வது உருவாகத்தானே மீண்டுமாகத்தானே ஈஸ்வரியாக தோற்றமாகியது. 3வது தாட்சாயினியாக தோற்றமாகி 4வது பிறப்பாகப்பட்டது பார்வதியாக தோற்றமாகியது. பார்வதியாக இருந்த போது பரமன் கொடுத்த சாபம் என்ன? அதான் எரிஞ்சிட்ட சீலதனை என்னிட கண்ணால் கண்டேன் பரிதினை தந்ததாலே பார்வதி உனக்கு சாபம். பார்வதிக்கு தான் சாபம் கொடுத்தாரு. ஈஸ்வரிக்கோ தாட்சாயணிக்கு சாபம் கொடுக்கல. பார்வதி உனக்கு சாபம். துரிதமாய் பிறக்க வேண்டிய துருபதன் யாகம் தண்ணில். என்ன சொன்னாரு? துருபதன் யாகத்துல போறக்கணும். ஏன் நம்ம யாகத்துல போறக்கணும்னா அவர் கொடுத்த சாபம். துரிதமாய் பிறக்க வேண்டிய துருபதன் யாகம் தண்ணீர். அப்ப 5வது பிறப்பு அதுக்குன்னா அது பஞ்ச ஈஸ்வரின்னு சொல்றது. 5வது பிறப்பு இந்த ஈஸ்வரி பஞ்ச ஈஸ்வரியாகத்தானே இந்நகரில் அமர்ந்து இந்நகர மக்களுக்கெல்லாம் வல்வினை நீக்கி நல்வினை கொடுக்க முடியாத அம்பாள் இதோ கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வட்டம் ஆலடி கிராமத்துல புதியதாக உதயமாகிய இதே மேடையில இதே வருஷத்தை ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆடணும். ஆனா நான் அந்த கும்பல்ல இருந்து மானவர்த்தத்தால வெளியே வந்துட்டேன். ஐயா நான் வெளியே வந்துட்டேன். 2026 ஸ்ரீ வெற்றி அப்படின்னு இது ஒரு ராசியான பூமி. இத்தனையா நாடக ஆசான்கள் வந்திருந்தாலும் நமக்கு இது ஒரு ராசியான பூமி அப்படிங்கிறத வந்திருக்கிறோம். அது நம்ம ஒரு சிறுபிள்ளையாகத்தானே பாவித்து நமக்கு ஆதரவு கொடுத்த இக்கிராம வாசிகளும் அது மட்டும் அல்லாது இந்த நாடக ஆசான்களுக்கு அத்தனை பேருக்கும் அதாவது மந்திரம் எல்லாம் முட்டைக்குள்ள மானம் எல்லாம் கொட்டைக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. மந்திரம் முட்டைன்னா என்ன?
கோழி முட்டை. ஐய், இந்த உலகம் முட்டை என்ன வடிவம் இருக்கும்? உருண்டை வடிவம். இந்த உலகம் உருண்டை வடிவம். இந்த உலகத்துல தான் எல்லாமே இருக்குது. இந்த உலகம் உருண்டை வடிவம், கோழி முட்டை வடிவம். அதாவது அம்பாளோட பிறப்புல பாத்தீங்கன்னா இது கோழி முட்டை வடிவம். இந்த உலகத்துல தான் மந்திரம் எல்லாம் இருக்கு. மானம் எல்லாம் கொட்டை கொட்டனா பருத்தி இருக்குது. அந்த பருத்தி கொட்டையில இருந்து தான் நூல் எடுத்து நம்ம மானத்தை காப்பாற்றுறோம். அந்த மானத்தை காப்பாற்ற முடியாது பொன்னாடி பாகவதார்கள் யாவத்தமானவர்கள் ஒன்றாக சார்ந்து இதா இருக்க முடியாது நாடக பாகவதார்களுக்காகத்தானே. அதாவது மானத்தை இருக்க முடியாது பொன்னாடியை போற்றி நம்மளையில கௌரவம் செய்த ஐயா பாகவத யாவத்தமான பேர்களுக்கும் சபையில சூழ்ந்திருக்கூடிய பெற்றம்பெற தாய் தந்தைமார்களுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் கம்பெனி நாடக ஆசான்களுக்கும் இக்கம்பெனிக்கு நாடக அதாவது நாடகத்துக்கு அதோ இருக்க முடியாது உரிமையாளராக விளங்கி வர முடியாது ஆலடியை சேர்ந்த சுரேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும் அடியவன் சிறுவன் வணக்கம் பல வணக்கம்.